அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் செக்ஷன் அருமையான இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 488 பாயிண்ட் பண்ண இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.14% இறக்கத்தை தவிர்க்கு. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2000 பாயிண்ட் இறக்கத்தை கொடுத்துருக்கு. சரியான அடி பேங்க் நிஃப்டி போட்டு அடித்து இறங்கியிருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே ஒரு 3.82% இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இறக்கும் பேங்க் நிஃப்டியில். ஸோ நல்ல லெவலில் வந்திருக்கு. ஒரு சில பங்கு நம்ம பிடிக்கணும் ஒரு டைம் தான். ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 582 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.4% இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி பங்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 888 பாயிண்ட் வந்து இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒய்டாகவே போட்டு பயங்கர அடி. ஸோ இந்த போர்னால எல்லாத்துலேயுமே சொன்னால் நல்ல செல் ஆஃப் வந்திருக்கு. நிறைய பேர் விற்று தான் வெளியே வந்திருக்காங்க. ஸோ முதலீட்டுகளும் சரி எஃப்ஐஎஸும் சரி நல்ல இறக்கத்தை விற்று தான் வெளியே வந்திருக்காங்க. அதனால தான் இறக்கம் பயங்கரமாக இருக்குது. ஸோ நிஃப்டி ஐடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 479 பாயிண்ட் இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 1.62% இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நியூஸு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 16,163 கோடி விற்றுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் வந்து டிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 14,894 கோடி வந்து இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஆவரேஜாக இன்றைக்கி வந்து ரொம்ப அடி வாங்காமல் ஒரு 400 பாயிண்ட் கிட்டே அடி வாங்கியிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஆகிட்டுருக்கு. ஸோ இது எப்போ மாறும்னு சொல்ல முடியாது. பட் இதுதான் நம்மளுக்கான சரியான நேரம். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம உள்ளே போகணும். இன்னும் இறங்க நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு தான். ஸோ மார்க்கெட்டை விட்டு வெளியே போகாதீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம உள்ளே வர தான் பார்க்கணும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,500 கிட்ட பாயிண்ட் வந்து கீழே இறங்கி போயிடுச்சு. ஸோ நல்ல லெவலில் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டைமில் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி டைமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவசரப்பட்டு வெளியே போகாதீங்க. நல்ல லெவலில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது மாதிரி பங்குகள் மட்டும் நம்ம நல்ல பங்குகள் மட்டும் சூஸ் பண்ணாலே போதும். ஸோ இன்றைக்கி நியூஸை மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நியூஸ் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கில் ஸோ செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சக்கரவர்த்தியினோட ராஜினாமா கடிதத்தை வந்து திருப்பியும் ஒரு மறு ஆய்வு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எதனால் அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க, ஸோ ஏதாவது உள்ள இன்புட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் அகைன் தான் செபி வந்து ஒரு நியூஸை கொடுப்போம். ஸோ அதை கொடுத்த உடனே பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு 3% பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் சரிஞ்சிருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் ஒரு 750 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம சார்ட்டை போய் பார்ப்போம். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நம்ம PSU பேங்க்கில் பார்த்தா கனரா பேங்க் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5.4% பார்த்தா இறக்கத்தை கொடுத்துருக்கு. 123 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நல்ல ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு. PSU பேங்க் போட்டு அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2000 பாயிண்ட் இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு சரிவு. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஒரு கம்மி அமௌண்ட் இருக்குங்க தாராளமாக உள்ளே போகலாம். ஸோ இன்னும் கரப்ஷன் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் நல்ல கரப்ஷன் வந்துச்சுன்னா உள்ளே போங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 6% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 164 இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல ஒரு அப்லேருந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் ஆகட்டும். அது வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அது வரையும் உள்ளே போகாதீங்க. இதெல்லாம் நல்ல லெவல் கரப்ஷன் கொடுத்துச்சுன்னா நானே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் பொறுமையாக இருங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா HDFC தான். ஸோ அந்த நியூஸை பாருங்கள். பார்த்தோன்னா ஒரு 3.5% க்ளோசிங் வந்து ஒரு 3.26% க்ளோஸ் ஆச்சு. 732 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல லெவலில் வந்திருக்கு. நல்ல பீக்லேருந்து சரியான கரப்ஷன். மிஸ் பண்ணாமல் இந்த பங்குகளுடைய வாட்சிஸில் போட்டு பை பண்ண ஆரம்பிங்க. ஸோ நல்ல லெவலில் கிடைக்கும் போது நம்ம உள்ளே போகணும். ஸோ மிஸ் பண்ணிங்கன்னா அகைன் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அகைன் அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் க்ளோஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்சிஸில் போட்டுங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ICICI பேங்க். நம்ம மேக்ஸிமம் நம்ம லார்ஜ் கேப் வங்கியை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண பார்ப்போம். ஸோ ஸ்மால் கேப் வங்கி நீங்கள் போகாதீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லார்ஜ் கேப் பங்கு நம்ம சூஸ் பண்ண தான் பார்க்கணும். நல்ல பங்குல இது தான் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ நம்ம பங்கு மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்டேட்டில் உங்கள் வீடியோவில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் ICICI பங்கு பார்த்தீங்கன்னா 1206 க்ளோஸ் ஆகிருக்கு. 2.26% இறக்கத்தை கொடுத்துருக்கு. நல்ல ஒரு பீக்லேருந்து நல்ல கரப்ஷன் கொடுத்துருக்கு. மிஸ் பண்ணாமல் வாட்சிஸில் போட்டுங்க. ஹையில் வாங்கியிருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ண பாருங்கள். நல்ல லெவலில் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா கிட்ட போயிட்டு நல்ல ஒரு கரப்ஷன் இன்றைக்கி மட்டும் ஒரு 4% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 979 ரூபா பார்த்தா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஹையிலேருந்து கரப்ஷன் கொடுத்துருக்கு. நாளாக ஒரு 780 760 கிட்ட வாங்கினேன். ஸோ அகைன் பார்த்தா ஒரு நல்ல கரப்ஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். அந்த அடுத்த கரப்ஷன் வந்துச்சுன்னா கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஸோ இன்னும் கரப்ஷனாக வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த பங்குன்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளுக்கு வந்து லார்ஜ் கேப் பங்கில் பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் கம்பல்சரி வேணும். ஸோ அந்த மாதிரி பங்கு மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து PSU பங்கெலாம் பார்த்துட்டிங்கன்னா அது எப்போ இறங்கும் எப்போ இருந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் கேப் பங்கை பார்த்து நல்ல ப்ராஃபிட் வர பங்கில் மட்டும் சூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா கொட்டாக் மஹிந்திரா. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 3.5% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 353 ரூபா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பீக்லேருந்து நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. மிஸ் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டை. ஸோ இன்றைக்கி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு பை பண்ண பாருங்கள். நல்ல லெவலில் வந்திருக்கு. ஸோ இந்த கம்மிங் ஒரு 3 days லீவ்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன லீவுன்னு தெரியல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கம்பல்சரி கன்சர்ன் லெவலில் இருக்குது. எல்லா பங்குமே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் மினிமம் அமௌண்ட் தான் இருக்குது. மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். இன்றைக்கி 1161 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. 3.64% இறக்கத்தை கொடுத்துருக்கு. நான் ஒரு 1080 கீழே வந்துச்சுன்னா பை பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த கரப்ஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த லெவலையும் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ கன்சிடர் பண்ண அன்றைக்கி வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல லெவலில் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் பாருங்கள். நல்ல பீக்லேருந்து நல்ல கரப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே IRFC தான். ஸோ IRFC நல்ல கரப்ஷன் கொடுத்துருக்கு. 5.65%.
இன்றைக்கி ஐஎஃப்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5.65% வந்து இறக்கத்தை கொடுத்துருக்கு. 87 ரூபா பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல கரெக்ஷன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை கம்மி லெவலில் கம்மி அமௌண்ட்டு தான். ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ கன்சிடர் பண்ண நினைக்கும் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த பங்கு பார்த்து நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. மிஸ் பண்ணாமல் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பஜாஜ் ஃபினான்ஸ் தான். பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 5% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 802 ரூபா வந்திருக்கு. நல்ல கரப்ஷன். மிஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி பங்குலாம் நல்ல ப்ராஃபிட் பார்க்குற பங்கு நல்ல லெவலில் வந்திருக்கு. ஸோ இந்த லெவலில் மிஸ் பண்ணிங்கன்னா அகைன் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். ஸோ நல்ல லெவலில் வரும்போது நம்ம பிடிச்சா போதும். ஸோ இந்த பங்கையும் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த பங்கு பஜாஜ் ஃபின்சர்வ் பாருங்கள். இதுவும் நல்ல கரப்ஷன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 3.71% கரப்ஷன் கொடுத்துருக்கு. 1632 ரூபா கரப்ஷன் லெவலில் இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல லெவலில் இந்த பங்கு கிடச்சிருக்கு. ஸோ இதையும் மிஸ் பண்ணாமல் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கன்சிடர் பண்ண நினைக்கும் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். பீக்கில் வாங்கியிருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ண நினைக்கும் தாராளமாக ஆவரேஜ் பண்ணுங்கள். நல்ல லெவலில் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. இதுவும் இன்றைக்கி ஒரு 5% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 248 ரூபா வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் செக்டர் ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்ஷன் தான். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய பங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் பங்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக அதை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நல்ல லெவலில் கிடைக்கிற பங்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதர் பங்கு நம்ம உள்ளே போக வேண்டாம். ஸோ எல்லா பங்கும் நம்ம பை பண்ண முடியாது. ஸோ நல்ல லெவலில் கிடைக்கிற பங்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்ட ஒரு பங்கு மட்டும் நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா மஸ்கான். இந்த டக் ஷிப் கம்பெனியோட ப்ரைஸ் இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஆல்மோஸ்ட் 2065 ரூபா இப்போ தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 4.52% இறக்கத்தை கொடுத்துருக்கு. நல்ல கரப்ஷன். நல்ல பீக்லேருந்து சரியான கரப்ஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லெவல் வரும்போது நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் இதனுடைய ஸ்டாரையும் நீங்கள் ஹோல்ட் பண்ண பாருங்கள். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி பங்குலாம் மிஸ் பண்ணால் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தா ஆர்இசி எல்டிடி. ஸோ இது நான் கரப்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு நல்ல கரப்ஷன் இன்றைக்கி நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். 305 கிட்ட இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சு. நல்ல கரப்ஷன். நல்ல பீக்கிலேருந்து சரியான கரப்ஷன் கொடுத்துருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ மார்க்கெட் இறங்க வாய்ப்பு தான். போர்ட்ஃபோலியோ கம்பல்சரி டவுனில் தான் இருக்கும். ஸோ இது இந்த டைம் தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மட்டும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஆஃப்டர் ஒரு 26,000 பாயிண்ட் கிட்ட மேலே ஏறிச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தா டாடா கன்சூமர் ப்ராடக்ட். ஸோ இதுவும் நல்லா இறக்கத்தை கொடுத்துருக்கு. நான் பிஃபோர் ஒரு 5 to 6 month பிஃபோர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1040 கிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நல்ல கரெக்ஷன் 1050 கிட்ட வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு 3.4% இறக்கத்தை கொடுத்துருக்கு. நல்ல லெவலில் வந்திருக்கு. ஸோ இதையும் கன்சிடர் பண்ணுற லெவல் தான். ஸோ இதெல்லாம் எப்போ ஏறும்னு சொல்ல முடியாது. நல்ல பங்கு. ஸோ டாடா ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான பங்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. நல்ல லெவலில் வந்திருக்கு. கன்சிடர் பண்ணுங்கள். பீக்கில் வாங்கியிருக்கீங்கன்னா ஆவரேஜ் பண்ண நினைக்கணும். ஆவரேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் தான். இன்றைக்கி 2055 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. 0.93% ஒரு 1% இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ நல்ல லெவலில் வந்திருக்கு. நான் இன்னும் கரெக்ஷன் எதிர்பார்த்தேன். ஒரு 2000 கிட்ட வந்துச்சுன்னா நல்ல லெவல். மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பங்குல வாட்ச் பண்ணி உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. நல்ல லெவலில் கிடைக்கும் போது தான் நம்ம பங்கை சூஸ் பண்ணணும். அவசரப்பட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல். இதுவும் ஒரு 3.34% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 1782 க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல கரெக்ஷன் தான். இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறேன். அடுத்த அப்டேட் வரும்போது கம்பல்சரி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா கோல்கேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1789 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 4.71% கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நல்ல கரெக்ஷன். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல பீக்லேருந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பங்குலாம் மிஸ் பண்ணிங்கன்னா அகைன் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாமல் உள்ளே போங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைஸ். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 3.5% இறக்கத்தை கொடுத்துருக்கு. நான் ஃபோக்கஸ் பண்ணுற பங்கு இந்த பங்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தா 1759 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்களே சேட் லெவல் பாருங்கள். நல்ல ஹையிலிருந்து சரியான கரப்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். நல்ல ஒரு லெவலில் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குங்க. நல்ல கன்சிடர் லெவல் தான். பீக்கில் வாங்கியிருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுங்கள். நல்ல லெவலில் வந்திருக்கு. நான் நல்ல லெவலில் வர பங்கு மட்டும் தான் உங்களுக்கு அப்ரோச் கொடுப்பேன். ஸோ அதை மட்டும் வாட்ச் பண்ணாலே போதும். உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்த பங்கு டாடா மோட்டார்ஸ். இன்றைக்கி மட்டுமே ஒரு 8% கிட்ட இறக்கத்தை கொடுத்துருந்தது. ஸோ இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளும் சரி கன்சூமர் வெஹிக்கிளும் சரி நல்ல ஒரு இறக்கம். ஸோ இதுவும் கன்சிடர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்ல லெவலில் வந்திருக்கு. பெரிய நல்ல கரப்ஷன் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. இந்த மாதிரி நல்ல லெவல் கரப்ஷன் கொடுக்கும்போது மினிமம் குவான்டிட்டி பை பண்ணுங்கள். அடுத்த கரப்ஷன் கொடுக்கும்போது பல்க் பை பண்ணுங்கள். ஒரு லம்சமான ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பெனி. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 2.5% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 296 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல கரப்ஷன் தான் இதுவும். ஸோ இதையும் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நல்ல லெவலில் வந்திருக்கு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்தா நல்ல கரப்ஷன் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் இது உங்களுக்கு கன்சிடர் லெவலில் வச்சுங்க. வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா பங்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நல்ல லெவலில் வர பங்கு நல்ல லாங் டேர்ம். அதேமாதிரி பங்கு சூஸ் பண்ணும்போது அதோடைய பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாருங்கள். என்ன ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு என்ன பண்ண போகிறாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு பை பண்ணுங்கள். நல்ல லெவலில் கிடைக்கிற பங்கு மட்டும் சூஸ் பண்ணாலே போதும். எல்லா பங்கும் நம்மளால் வாங்க முடியாது. நல்ல பங்குகளை மட்டும் சூஸ் பண்ணாலே நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம்.
ஸோ அடுத்த பங்கு பார்த்தா நான் வாட்ச் பண்ணுற பங்கு தான் மகேந்திரா அண்ட் மகேந்திரா. ஸோ மகேந்திரா கம்பெனி பார்த்தா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 2.85% கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஒரு 2955 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல லெவலில் வந்திருக்கு. இன்னும் கரெக்ஷன் எதிர்பார்க்குறேன். இன்னும் நல்லா அடுத்த கரெக்ஷன் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு 27 கிட்ட கீழே போச்சுன்னா நான் கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரை வருமானு தெரியல. ஹையில் வாங்கியிருப்பீங்க, ஆவரேஜ் பண்ணுங்க, ஆவரேஜ் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில பீக்கில் வாங்கியிருப்பீங்க, ஆவரேஜ் பண்ண நினைக்கிறவங்க ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லெவல் இன்னும் கரெக்ஷன் எதிர்பார்க்குறேன். கரெக்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 3.63% கரப்ஷன் கொடுத்துருக்கு. 224 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல கரப்ஷன். ஸோ இந்த பங்கையும் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு மினிமம் அமௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க, எனக்கு லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி பங்கில் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல பங்கு, மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் மோட்டார்ஸ் தான். நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பிஃபோர் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 1778 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. ஐபிஓ ப்ரைஸ்லாம் பிரேக் பண்ணி கீழே போயிட்டுருக்கு. லாஸ்ட் ப்ரைவேசி அந்த லோக்கு வந்துட்டுருக்கு. ஸோ நல்ல ஒரு லெவலில் வந்துட்டுருக்கு. இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா நல்ல வாய்ப்பு தான். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. நல்ல லெவல் கரப்ஷன் கொடுக்கும்போது நம்ம பங்கை சூஸ் பண்ணணும். அவசரப்பட்டு பீக்கில் வாங்கினீங்கன்னா லாஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாதிரி லெவலில் பிடிங்க பங்குகளை நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தோன்னா கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட். ஸோ கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு 2% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 985 க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவும் நல்ல பங்கு, நல்ல ஹைலேருந்து சரியான கரப்ஷன். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. இந்த மாதிரி பங்குகளை பொறுமையாக சூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு என்ன உங்களுடைய பிளான் இருக்குது. ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் பிஃபோர் என்ன பண்ணியிருக்காங்க, இயர் செக் பண்ணுங்கள். இவங்களுடைய ப்ராஃபிட்டு, லாஸு, தென் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓவரால் குவார்ட்டர்லி என்னென்ன பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்போ நீங்கள் பங்கு சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்ல பங்கு கிடைக்கும். அவசரப்பட்டு எல்லா பங்கும் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினா வாங்க முடியாது. ஸோ நல்ல லெவலில் கிடைக்கிற பங்கு மட்டும் உள்ளே போங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் சரியான கரப்ஷன். நல்ல பீக்லேருந்து இன்றைக்கும் நல்ல க்ளோசிங் கொடுத்துருக்கு. 503 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. கன்சிடர் பண்ணுறோன்னு நினைக்கோங்க, தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல லெவலில் பங்கு வந்திருக்கு. இன்னும் கரப்ஷன் அப்போ வாய்ப்பும் அதிகம். ஸோ வாய்ப்பு இன்னும் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த லெவலில் கன்சிடர் பண்ணுங்கள். ஹையில் வாங்கியிருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணிக்கோங்க, ஆவரேஜ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பங்குல சூஸ் பண்ணும்போது என்ன லெவலில் வந்திருக்கு, ப்ரைவேசி ஹை எவ்வளோ, ப்ரைவேசி லோ எவ்வளோ பொறுமையாக பார்த்து வாங்க. அவசரப்பட்டு பீக்கில் வாங்காதீங்க. நம்மளுடைய வீடியோட நோக்கமே அதுதான். பீக்கில் வாங்குறதை தவிர்த்து நல்ல டிஃப்ரென்ஸ் வாங்கும்போது தான் நம்ம வாங்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ இதை யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு லெவலில் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோவை. அப்டேட் வரும்போது ஒரு வீடியோ நான் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தோன்னா அதானி க்ரீன். ஸோ இதுவும் நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அடுத்த ஒரு சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஒரு 800 கீழே போச்சுன்னா நல்ல லெவல். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல லெவல் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த லெவல்லையும் கன்சிடர் பண்ணுற லெவல் தான். மிஸ் பண்ணாமல் உங்களை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க இந்த பங்கையும். ஸோ அடுத்த ஐடி பங்கு பார்த்தோன்னா எம்பசி. சரியான கரப்ஷன் எம்பசியும். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு உங்களை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். நல்ல பீக்கில் இருந்து ஆல்மோஸ்ட் 3000 கிட்ட இருந்து ஆல்மோஸ்ட் 2013 க்ளோஸ் ஆயிருக்கு. நான் இன்றைக்கும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நல்ல லெவலில் வந்திருக்கு. சரியான கரப்ஷன் இன்றைக்கி. ஸோ வாட்ச் பண்ண நண்பர்களுக்கு தெரியும். மார்க்கெட் இறங்கும்போது நான் பார்த்தேன், க்ளோசிங் நல்ல கரப்ஷன் கொடுத்துச்சு. ஸோ இந்த பங்கையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. கம்பல்சரி வாட்ச் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். பீக்கில் வாங்கியிருந்தீங்க, ஆவரேஜ் பண்ண நினைக்கிறேன், ஆவரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா பங்கு பார்த்தா நல்ல கரப்ஷன் கொடுத்துருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா நம்மள ஐடிசி தான். ஐடிசி கொஞ்சம் இன்றைக்கி ஒரு 288 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவலில் வாங்குறவங்க நினைக்க வாங்குங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் பிஃபோர் எல்லாமே ஹையில் தான் வாங்கியிருப்பீங்க. லோவில் வரும்போது கம்பல்சரி பிடிங்க. இந்த மாதிரி லெவலில் வரும்போது மிஸ் பண்ணாமல் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு கன்சிடர் பண்ணவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வரும்போது நான் வீடியோவில் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தா நம்ம ஃபேவரட் பங்கு டிசிஎஸ் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 2365 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த லெவலையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பிஃபோர் எல்லாருமே பீக்கில் தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ நல்ல லெவல் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா சிப்லா தான். சிப்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருந்தது. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. 1224 ரூபா பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. மிஸ் பண்ணாமல் நம்மளை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு ஹையில் வாங்கினீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுங்கள். கன்சிடர் பண்ணவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இன்னும் இறக்கத்தை வந்துச்சுன்னா கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி நான் கொடுக்குறேன். ரொம்ப டிஃப்ரென்ஸ்னால ஒரு 10 ரூபா தான் டிஃப்ரென்ஸு. தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் லெவல் தான் இருக்குது. ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா HCL ஆல்மோஸ்ட் 52 வீக்கில் நான் காமிச்ச ஒரு 5-6 பங்கு பார்த்தீங்கன்னா 50 வீக் லோவில் இருக்குது. HCL பார்த்தா இன்றைக்கி ஒரு 3483 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. சரியான கரப்ஷன். நல்ல பீக்கிலேருந்து 4000 ஆல்மோஸ்ட் பார்த்து 4111 வந்து 3481 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக ஒரு மினிமம் குவான்டிட்டி வச்சு வாங்கி வச்சுங்க. லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட் பார்க்குற பங்கு. மிஸ் பண்ணாமல் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தா ஏஷியன் பெயிண்ட். நான் வாட்ச் பண்ணுற பங்கு அடுத்த பங்கு இது. ஸோ இந்த பங்கு நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. 2154 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு.
நல்ல லெவலில் வந்துட்டுருக்கு. அடுத்த ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்பல்சரி ஒரு 2100 கீழே போட தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அதுவரை வெயிட் பண்ணுங்கள். நான் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேஷன் கம்பல்சரி உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். பீக்கில் வாங்கிடுங்க, தாராளமாக ஆவரேஜ் பண்ண நினைக்கிறோம் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். ஆவரேஜ் பண்ணி வச்சுருந்தா நல்ல லெவலில் கிடைக்கும் போது இன்னும் நல்ல ஒரு குவான்டிட்டி நம்ம பை பண்ணிக்கலாம். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி கடைசி பங்கு பார்த்தீங்கன்னா விப்ரோ நல்ல கரப்ஷன் ஒரு 186 பார்த்தா க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல பீக்கில் இருந்து சரியான கரப்ஷன். கம்மி அமௌண்ட், என்கிட்ட லோ பட்ஜெட் தான் பிரதர் இருக்குது, எனக்கு அதை மட்டும் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன். தாராளமாக அந்த பங்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பங்கு, மிஸ் பண்ணால் உங்களை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. ஸோ நல்ல லெவலில் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் பங்கில் சூஸ் பண்ணி பொறுமையாக வாட்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு பங்கையும் சூஸ் பண்ணும்போது எல்லா அவனோட பேராமீட்டர்ஸும் பார்த்துட்டு உள்ளே போங்க. அவசரப்பட்டு எதுலையுமே பீக்கில் வாங்காதீங்க. லோவில் கண்டிப்பாக பிடிக்க பாருங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு பங்கையும் சூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும், லாஸ் ஆக நிறைய வாய்ப்பும் வந்துட்டுருக்கு. நிறைய லாஸில் தான் இருப்பாங்க போர்ட்ஃபோலியோ. ஸோ பில்ட் பண்ணுறதுக்கு இப்போ தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி டைமில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். கரெக்டாக பிளான் பண்ணி ஒவ்வொரு பங்கை சூஸ் பண்ணி தெளிவான பங்குலையும் நல்ல பங்குகள் மட்டும் சூஸ் பண்ண தான் பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம். ஸோ ஒவ்வொரு பங்கும் சூஸ் பண்ணி தெளிவாக எடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்கள் எல்லாருமே லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். நீங்கள் வியூஸ் வேணும், எனக்கு என்னோடய வியூஸும் வேணும். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் வியூ பண்ணி பாருங்கள், பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். அதுக்காக தான் வீடியோ போடுறேன். ஸோ எல்லா நண்பருக்குமே நன்றி.